சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது துவரம்பருப்பு தோசை தாங்க. வாங்க முதல்ல அதுக்கு மாவு ரெடி பண்ணிடுவோம். நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு உளுந்து, இதை எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு 3 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மாவை அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை சுடலாம். இப்போ முதல்ல அரைச்சிடுவோம். இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு நல்லா அரைச்சிட்டேன். நம்மளுக்கு இது வந்து ரவா தோசை எப்படி தண்ணியாக நம்ம கரைச்சி ஊற்றுவோம் அதே மாதிரி இருக்கணும். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். இப்போ நான் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை இது எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே மாவில் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உப்பு தேவையில்லை, நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டு அரைச்சிட்டோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ரவா தோசை நம்ம எப்படி கரைச்சி ஊற்றுவோம் அதே பதத்தில் இருந்தாவே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வாங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மேலே நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம துவரம்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட துவரம்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த துவரம்பருப்பு ப்ளஸ் நம்ம தக்காளியை வந்து அரைச்சி சேர்க்கறதுனால அந்த புளிப்பு துவரம்பருப்போடு சேரும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.